السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم وعبد ربك حتى يأتيك اليقين. அன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இப்படிப்பட்ட இந்த சிறப்பான அமர்வுகளிலே நாம் எல்லாம் பங்கேற்று கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நல்ல பல பாக்கியங்களை நமக்கு நல்கிய எல்லா அருள்கொடைகளிலும் தலையாய அருள்கொடையாகிய இஸ்லாம் என்னும் நேர்வழியை நமக்கு நசீபாக்கிய வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும் எல்லா காலத்திலும் உரித்தானதாகும். ஸலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக உழைத்தார்களோ அவர்கள் மீதும், நம் மீதும், யாரெல்லாம் இந்த நேரிய வழியை சீரிய முறையிலே இறுதி நாள் வரை பின்பற்றுவார்களோ அவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷவ்வால் மாதத்தினுடைய எந்த உரையாக இருந்தாலும் அது ரமதான் மாதத்தை தொட்டு அதற்கு பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு டாபிக் தான் போயிட்டுருக்கு. இப்போ அந்த அடிப்படையில் அந்த பாரம்பரியத்தை பின்பற்றிய முறையிலே ரமதான் மாதம் நமக்கு பல்வேறு இபாதத்துகளை செய்வதற்கு ஒரு பெரிய ஆர்வத்தை ஊட்டக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய கிருபையிலே ரமதான் மாதத்திலே நம்ம நிறைய இபாதத்துகளையும் செய்திருக்கிறோம். அப்போ நிறைய இபாதத்துகளை செய்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு வருஷத்துக்கு உள்ள ஃபுல் இபாதத்தை ரமதானை முடிச்சிட்டோமான்னு சொன்னால் அப்படி கிடையாது. ஆனால் ரமதான் மாதத்தில் நிறைய சிறப்பான இபாதத்துகளை செய்திருக்கிறோம். தொழுகை இபாதத்துகள் அதிகமான பேணுதலோடு இருந்தோம். நம்ம நிறைய திருக்குரான் ஓதினோம். இப்போ ரமதான் மாதத்தில் ஏறக்குறைய ஒரு மாதத்தில் ஒரு குரானை முடிச்சிருப்போம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் ஆச்சு. எவ்வளோ ஓதிருப்போம்? அதுக்கு பிறகு மேபி ஒரு ஜூஸு ஓதியிருக்க மாட்டோம். சில பேர் பாதி ஜூஸு கூட ஓதியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஜூஸு நமக்கு ஓத முடிஞ்சுது. இப்போ நம்ம ஓதலை. இதே போல் நல்ல பண்புகள், கொஞ்சம் பேணுதலாக நடப்பது, இப்படி பல விஷயங்களை நம்ம செஞ்சோம். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மக்கிட்டேயே நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குதுன்னு காட்டியிருக்கான். இப்போ ரமதான் மாதத்தில் இவ்வளோ வேலையை செய்ய வைக்கும்போது ரமதான் மாதத்தில் இன்னும் சிறப்பாக செஞ்சுருக்கலாம், அது தனி விஷயம். ஆனால் ரமதான் மாதத்தில் நம்ம எவ்வளோ செஞ்சோமோ அது நமக்கு எதை தெளிவுபடுத்துதுன்னு சொன்னால், இவ்வளவுக்கு கெப்பாசிட்டி உனக்கு சாதாரணமாக இருக்குது, இவ்வளவுக்கு இபாதத்து செய்ய முடியும், இன்னும் அதிகமாக செய்ய முடியும். அப்போ ஒரு முடியாத விஷயத்தை பற்றி பேசலை அப்படின்ற ஒரு அடிப்படையை நமக்கு ரமதான் மாதம் என்ன செய்யுது, தெளிவுபடுத்துகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் நிச்சயமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ரமதானில் எவ்வளோ இபாதத்து செஞ்சோமோ அதே அளவுக்கு செய்ய முடியாது அப்படின்னு உண்மையாக இருந்தால் கூட, நம்ம நினைக்கிற அளவுக்கு கம்மியாக செய்யணும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. நம்ம எவ்வளோ செஞ்சிட்ருக்கோமோ அதை விட இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், இன்னும் அதிகமான அளவுக்கு இபாதத்துகளை நம்ம செய்ய முடியும் என்பதை இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானை பொறுத்த வரைக்கும், திருக்குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இது ரமதான் மாதத்தினுடைய வசனத்திலே வருது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு லேசை தான் நாடுகிறான், இலகுவைத்தான் நாடுகிறான். ஒலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை. இலகுவை நாடுகிறான்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக எதை நாடலைன்னு அர்த்தம், நாடலைன்னு அர்த்தம். ஆனால் அல்லாஹ் ரெண்டையும் சொல்லி காட்டுறான், இலகுவை நாடி இருக்கிறான், கஷ்டத்தை நாடவும் இல்லை. இதுதான் தீனுடைய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அதனால தான் இன்னொரு ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம், இன்ன தீன யுஸ்ருன், தீன் என்பது லேசானதாக இருக்கிறது, சிம்பிளானதாக இருக்கிறது. அதனால் யாராவது ஒருவர் உங்களது தீனை கடினமாக ஆக்கி கொண்டால் அந்த கடினமாக ஆக்கியது அவரை மிகைத்து விடும் என்று ஒரு ஹதீஸில் வரக்கூடிய கருத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போ தீனை பொறுத்த வரைக்கும் அது சிம்பிளான முறையில் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தருவதை பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல ரமதான் மாதம் நமக்கு என்ன படிப்பினை தர வேண்டும் என்று சொன்னால், நமது வாழ்க்கையிலே ரமதான் மாதத்தில் பல விஷயங்களை ரொம்ப தீவிரமான முறையில் நம்ம செஞ்சோம்.
அதிகமான முறையில் செஞ்சோம். அதன் மூலமாக அதற்கு பிறகு வரக்கூடிய பாக்கி வரக்கூடிய காலங்களிலே ஓரளவுக்கு அந்த ரமதான் மாதத்தினுடைய பழக்க வழக்கத்தை பின்பற்றி சில வளமைகளை, பழக்க வழக்கங்களை, சில ஹேபிட் என்று சொல்வார்கள், வளமைகளை ஆக்கி கொள்ளுவது நமது இம்மை மறுமை வாழ்வுக்கு சிறந்ததாக இருக்கிறது. இப்போ பொதுவாக நீங்கள் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் ஒரு கருத்து சொல்லி காட்டுகிறார்கள். ஐயுல் ஆமாலி அஹப்பு இலல்லாஹ். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்படுது, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், கால அதுவமுஹா வயின் கல்ல. அதாவது எது தொடர்ச்சியாக நிலையாக செய்யப்படுகிறதோ அது குறைவாக இருந்தாலும் சரியே, அது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமலாக இருக்கிறது. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இக்ரஃபு மினல் ஆமலி மா துத்தீகூன். உங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இபாதத்துகளை தொடர்ந்து செய்ய முயற்சி செய்யுங்கள். இப்போ இது என்ன படிப்பினை நமக்கு தருகிறது? இது சம்பந்தமாக சில விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போ உதாரணமாக இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நமக்குள்ள அனுபவத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்றாலும் தொடர்ந்து நம்ம எதை செய்கிறோமோ அதன் மூலமாக தான் வெற்றி அடைய முடியும். அதுதான் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது வாழ்க்கைக்கு வெற்றியை தரக்கூடிய அளவுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு விஷயம், ஆரோக்கியம். இப்போ ஆரோக்கியம் வரணும் என்ன செய்யணும்? எல்லா கலோரியும் ஒரு நாளில் பர்ன் பண்ண வச்சுக்கிடுங்க, என்ன நடக்கும்? என்ன ஆகும்? போய் சேர்ந்துருவாங்க. அப்படிலாம் பர்ன் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், டெய்லி உணவில் கட்டுப்பாடாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போ டெய்லி எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், திடீர்னு என்னைக்கா ஒரு நாள் நிறைய செய்வதை விட கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் டெய்லி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் வைங்க, டெய்லி அல்லது தொடர்பாக, இப்போ வாரத்துக்கு 4 நாள், ஒரு நாள் ரெஸ்ட்டு, ஏதோ ஒரு சிஸ்டம், ஒரு ருட்டீன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டத்தின் அடிப்படையில் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருந்தால், இடையில கேப் இருந்தாலும் பரவாயில்ல, லாங் டைம் என்ன நடக்கும்? ஒரு தொடர்ந்து 1 வருஷம் 2 வருஷம் பயணிச்சோன்னு சொன்னால் நம்மளுடைய உடலுடைய ஆரோக்கியம் டிஃப்ரெண்ட் லெவலுக்கு வந்துடும். என்ன இப்போ வயிறுலாம் கொஞ்சம் பரவாயில்ல, என்ன செய்யுது? இல்லை நான் டெய்லி வாக்கிங் போகிறேன். யாரும் சொல்ல மாட்டாங்க வயிறு எப்படி குறைவாக இருக்குது, நேற்று ஃபுல் வாக்கிங் போன பாய் வயிறு இப்படி யாரும் சொல்லுவாங்களே? அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் பார்க்க உடம்பு கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தால் ஆன்சர் என்னவாக இருக்கும்? கடைசி லாஸ்ட் ஒரு 6 மாதமாக 1 வருஷமாக தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்படி ஆன்சர் சொன்னால் தான் ரிசல்ட் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க, நேற்று ஒரு நாள் பை கம்ப்ளீட் வாக்கிங் பாருங்க இப்படி வந்துருச்சு, இப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கா? இப்படி சாத்தியமே கிடையாது. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு சொன்னால், எந்த விஷயத்துலையுமே இப்படி ஒன் டே செய்கிறது, உணர்ச்சி வசப்பட்டு ஒரே நாளில் வேலையை முடிக்கிறது, இதெல்லாம் என்ன செய்யாது, நீண்ட பலனை தரக்கூடிய விஷயம் அல்ல. இதுக்கு உதாரணம் சொன்ன மாதிரி இந்த உடல் ஆரோக்கியம். அதே மாதிரி உடல் ஆரோக்கிய அடிப்படையில் சொல்லுவாங்க யூஸ் இட் ஆர் லூஸ் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போ மசில் இருக்குது அல்லது ஜாயிண்ட் இருக்குது, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாயிண்ட்டை யூஸ் பண்ணாமல் இருந்தால் அப்புறம் ஜாயிண்ட் வேலை செய்யாது. மசில் யூஸ் பண்ணாமல் இருந்தால் மசில் காணாமல் போயிடும். அப்போ யூஸ் பண்ணணும், இல்லாட்டி லூஸ் பண்ணணும். அதனால தான் யூஸ் இட் ஆர் லூஸ் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால தான் ஜாயிண்ட்டை கொஞ்சம் இது பண்ணுறது, அந்த வேலையை செய்கிறது, இந்த மாதிரிலாம். கரெக்டாக? அப்போ இது ஒரு அடிப்படையான நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இபாதத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு அடிப்படை என்னவென்று சொன்னால், ரமதான் மாதத்தில் இபாதத் செஞ்சுட்டு மற்ற நாளில் ஃப்ரீயாக இருக்கிறது இல்லை. இபாதத்தை எப்போ ஸ்டாப் செய்யலாம், இபாதத்தை எப்போ நிறுத்தலாம்? இபாதத் செய்யாமல் இருக்குது மரணம் வந்தால் தான் அதுவே நின்றும். நம்ம நிறுத்தணும்னு வேலை கிடையாது. மரணம் வர வரைக்கும் நீ இபாதத்து செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய கட்டளை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டினான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். உங்களுக்கு யக்கீன், இந்த இடத்துல யக்கீன் என்று சொன்னால் மரணத்தை குறிப்பிடுகிறது என்று சொல்கிறார்கள். ஏன்னா மரணம் தான் மிக உறுதியான ஒரு விஷயம் உலகத்தில். அப்போ யக்கீன் வரக்கூடிய வரைக்கும் நீங்கள் உங்கள் ரப்பை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு இடையில யாருக்காவது ஒரு நபருக்கு நினைவிழந்த நிலைமையில் இப்படி ஏதாவது ஒரு இறுதியான ஒரு கடினமான ஒரு முடிவு ஏற்பட்டால் சில இபாதத்துகளை செய்ய முடியாத சூழல் ஏற்படலாம்.
அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு உணர்வு இருந்துச்சுன்னு சொன்னால் படுத்த படுக்கையாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டியிருக்குது, ஒரு நினைவுலையாவது தொழுகை தொழுதுறனோ இறை நினைவோடு அதுக்காக ஏதாவது அந்த இபாத்துகளோட முழு வீச்சில் செய்ய முடியாட்டி கூட அந்த டச்சு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை பார்க்குறோம். அதே போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹு சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு வபிஷ்ரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதூன். எந்த மக்கள் எங்கள் ரப்பு அல்லாஹுதான் என்று பிரகடனம் செய்து சும்மஸ்தகாமு, இதான் முக்கியமான பாயிண்ட், அதில் தொடர்ந்து நிலைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நிலைத்திருப்பது, அதில் யார் தொடர்ந்து நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் மீது தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது மலக்கு இறங்கி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஜன்னத்தை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெறுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவார்கள். இது அந்த மரணத்தினுடைய வேளையில் நடக்கும் அப்படின்னு அதுக்கு சில விளக்கங்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து செய்வது மிக அதிகமான பலனை தரக்கூடியது என்பதை ஒரு அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னும் நல்லா டீப்பாக விளங்கணும்னா பாருங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குரானை இறக்கி வரலினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவத்தை கொடுத்த 40வது வயசிலிருந்து தொடங்கி அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய அந்த நாளைக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு வரைக்கும் திருக்குரானுடைய வசனம் என்ன செய்யுது, இறங்கிட்டே வந்துச்சு. கரெக்டா? அப்போ அந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் திருக்குரானை முழுக்க ஹிஃபுல் பண்ணணும்னு சொன்னால் எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? 23 வருஷம் ஆயிருக்கு. ஏன்னா அதை விட குயிக்காலாம் ஹிஃபுல் பண்ண முடியாது. எப்போ? திருக்குரான் இறங்கின காலத்தில். அதான் ஃபாஸ்டஸ்ட். ஏன்னு சொன்னால் அது அப்போ தான் ஃபுல்லாக முடியுது குரான். இப்போ தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஒவ்வொரு ஆளுடைய திறமைக்கு ஏற்ப பண்ணுறாங்க. ஆனால் ஒரிஜினலாக திருக்குரான் இறங்கிய பொழுது 23 வருஷம் டைம் ஆச்சு. திருக்குரான் முழுமையாக இறங்கி அதனுடைய விளக்கங்களை சஹாபாக்கள் பெற்றுக்கொண்டு அதை மனனம் செய்தவர்கள் மனனம் செய்து கொண்டு அதனுடைய விளக்கங்களை தெரிந்தவர்கள் விளக்கம் தெரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி இது அனைத்தும் நடந்தது. நபிகளார் அவர்களும் அதை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இது இவ்வளவும் நடப்பதற்கு 23 ஆண்டு காலம் ஆச்சு. அப்போ ஏன் குரான் ஒன் ஷாட்டா இந்த புக்கு பிடிங்க அப்படின்னு வரல? இது ஒரு முக்கியமான கேள்வி. வந்திருக்கலாம் தானே? அப்போ ஏன் இப்படி வரலன்னு முஷ்ரிக்குகளும் கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் சொல்கிறான். அவங்க கேட்டது இந்த திருக்குரானை மறுக்கணுங்கிற அடிப்படையில் கேட்ட கேள்வியாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக ஏன் அப்படி இறங்கவில்லை, அதில் என்ன சூட்சுமம் என்ன தத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில வசனங்களில் சில கருத்துக்களை பதிவு செய்வதை பார்க்கிறோம். ஒரு வசனத்தில் சூரா இஸ்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வக்குர்ஆனன் ஃபரக்னாஹு லிதக்ரஅஹு அலன்னாசி அலா முக்ஸின் வநஸ்ஸல்நாஹு தன்சீலா. அதாவது திருக்குரானை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும். ஒரு சமயத்தில் கொஞ்சம் ஒரு சூறா ஒரு சில ஆயத்துகள் இப்படி சூழலுக்கும் ஏற்ப அந்த சமய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய சஹாபாக்களுக்கு பொறுமையாக நிதானமாக அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் அவர்களுக்கு ஓதி காட்டி விளக்கம் சொல்வதற்காக. அப்போ எவ்வளவு டைம் எடுத்து இந்த திருக்குரான் சொல்லப்பட்டு அதை அவங்க விளங்குவதற்கு நேரம் வேணுமோ, எந்த அளவுக்கு பொறுமையாக தெளிவாக ஆழமாக விளங்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக அவசரப்படாமல் நிதானமாக முழுமையாக விளங்க வேண்டும் என்பதற்காக திருக்குரானை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குனதுல பல தத்துவத்தில் ஒரு முக்கியமான தத்துவம் என்ன? இதை மக்கள் தெளிவாக விளங்கி தெளிவாக புரிந்து அதை மனனம் செய்யக்கூடியவர்கள் மனனம் செய்து அதை நடைமுறைப்படுத்துவதற்குரிய பல்வேறு சூழல்கள் அமையப்பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பொறுமையாக நிதானமாக படித்து விளங்குவதற்கு திருக்குரானை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இறக்கி அருளினோம் என்று அல்லாஹு திருக்குரானிலேயே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதே போல அந்த முஷ்ரிக்குகள் கேட்டார்கள், காலல்லதீன கஃபரு லவ்லா நுஸ்ஸில அலைஹில் குர்ஆனு ஜும்லத்தன் வாஹிதா. இந்த திருக்குரான் ஒரு ஷாட் மொத்தமாக ஒரு புக் மாதிரி ஏன் இறங்கல அப்படின்ட்டு முஷ்ரிக்குகள் கேட்டாங்க, காஃபிர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், கதாலிக்கு லினு சப்பித பிஹி ஃபுஆதக் வரத்தல்நாஹு தர்தீலா. இதன் மூலமாக உமது உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக. அப்போ அல்லாஹ் சொல்ல படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக உங்கள் உள்ளத்தை என்ன செஞ்சான், தொடர்ந்து ஸ்திரப்படுத்தி உறுதியாக இருக்க வைத்தான்.
ஒரு ரத்தல்லாஹு தர்த்தீலா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி நிதானமாக அதை நீங்கள் ஓதுவதற்காக, அதை நீங்கள் ஓதுங்கள் அந்த திருக்குறானை ஓதுவதற்காக என்ற கருத்து வரக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம். அப்போ உள்ளம் உறுதி பெறுகிறது அப்படின்னா இதில் எந்த ஆங்கிளில் விளங்கிக் கொள்வது? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய பணியை கொண்டு வந்து பணியோடு இந்த உலகத்துக்கு வராங்க. வந்த உடனே அவங்க போய் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, பல்வேறு சூழல்கள், பல்வேறு கஷ்டங்கள், பல்வேறு சங்கடங்கள். கரெக்டா? அப்போ அவங்களுக்கு ஒரு சமயத்துக்கு ஊக்கம் தர வேண்டி இருக்கும், ஒரு சமயத்துக்கு ஆறுதல் தர வேண்டி இருக்கும், ஒரு சமயத்துக்கு அவர்களுக்கு வெற்றியை பற்றி நற்செய்தி சொல்ல வேண்டி இருக்கும், ஒரு சமயத்துக்கு இப்படி பல சூழலில் பல எமோஷனலான சப்போர்ட்டு, அதே மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு வெளியே வரக்கூடிய தீர்வு, இப்படி பல சூழலில் பல விஷயங்களை படிப்படியாக அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சமய சூழலுக்கு ஏற்ப இறங்கினால்தான் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் வந்து உறுதியாக ஸ்திரமாக அந்த பாதைகளை பயணிக்க முடியும் அப்படிங்கிற கருத்து இந்த வசனத்தில் இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ உதாரணமாக ஒரு ஆளுக்கு நம்ம பொதுவாக பார்ப்போமே, ஆறுதல் சொல்ல வேண்டும் ஒரு ஆளுக்கு. அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஆறுதல் என்னெல்லாம் உண்டோ மொத்தமாக எழுதி ஒரு புக்கில் கொடுத்து அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இதாக ஆறுதல்னு சொன்னால் ஆறுதலுக்கு மீனிங் இருக்கா? இல்லை. ஆறுதல் டெய்லி சொல்லணும். கரெக்ட் தானே? கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கவனா, என்னப்பா நல்லா இருக்கியா? ஆமாம், ஒன்றும் கவலைப்படாத, நீ தைரியம் போ, பிரச்சனை இல்லை. அப்புறம் 2 நாள் கழிச்சு, என்னப்பா தம்பி நல்லா இருக்கியா? எல்லாம் அப்படி இருக்கு, அதெல்லாம் கவலைப்படாத, இதெல்லாம் நார்மல் போ. இப்படி டெய்லி சொல்லணும். ஆனால் டெய்லி அதே விஷயத்தை தான் கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்லுவீங்க நீங்கள். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால் டெய்லி சொல்லணுங்கிறது இங்கே பாயிண்ட். தொடர்ந்து அந்த சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். இது பொதுவான ஒரு அளவுகோல். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு தீர்வு வரும். அப்போ அந்த தீர்வு அந்த இடத்துல வரும் பொழுது தான் அதுக்கு வெயிட். இப்போ உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பவத்தில் 1 மாதம் தீர்வு ஆல்மோஸ்ட் வரல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேலே குற்றம் சாட்டப்படுது, பல பிரச்சனைகள், எல்லாருக்கும் டென்ஷன், ரசூலுல்லாஹுக்கும் பெரிய டென்ஷன் ஆகிடுது. அப்படி ஃபுல் டென்ஷனில் போன பிறகு அல்லாஹ் டக்குன்னு ஒரு தீர்வு கொடுக்குறான். அப்படியே எல்லாருக்கும் அது ஒரு திருப்தியாக மாறுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது பல கோணத்தில் அவர்களுக்கு அறிவுரையாக மாறுது, அவர்களுக்கு தெளிவுரையாக மாறுது. கரெக்டா? அது படிப்பினையாக மாறுகிறது. திருக்குரான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது என்பது ஒரு உண்மை என்று நிரூபணமாகிறது. இப்படி பல பரிணாமங்கள் ஏற்படுவதற்கு படிப்படியாக இறக்கி இதன் மூலம் உமது உள்ளத்தை ஸ்திரப்படுத்துகிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்போ திருக்குரான் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குனால பல்வேறு நுணுக்கம் இருக்குது, அதில் இந்த நுணுக்கம் இருப்பதை பார்க்கிறோம். அப்போ படிப்படியாக தொடர்ந்து நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், தொடர்ந்து ஸ்திரப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அதுக்கு திருக்குரான் வசனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கியது ஒரு முக்கியமான காரணம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை பார்க்கிறோம். அதே போல பொதுவாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி காட்டுறாங்க, இன்னமா நஸல அவ்வலமா நஸல மின்ஹு சூரத்து மினல் முஃபஸ்ஸல் ஃபீஹா திக்ருல் ஜன்னதி வன்னார். முதல்ல அந்த மக்கள் மீது எது இறக்கி வரப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஜன்னா, நார், கொள்கை, இந்த அடிப்படையான விஷயம் மட்டும்தான் இறக்கி வரப்பட்டது. ஆனால் அந்த அடிப்படையான வசனங்கள் வருகின்ற பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கேட்டு, அப்போ படைத்த ஒரு இறைவனை வணங்க வேண்டும், அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்த மறுமையில் சொர்க்கம் என்று வெற்றி இருக்கிறது, இல்லைன்னு சொன்னால் நரகம் என்ற தோல்வி இருக்கிறது, இப்படிங்கிற ஒரு பேசிக் விஷயத்தை நல்லா உள்வாங்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் நஸலல் ஹலால் உல் ஹராம், இது ஹலால் இது ஹராம், இது ஏற்றுக்கொள்ளப்படும் இது மறுக்கப்பட வேண்டும், இந்த செயல்பாடுகளை நீங்கள் நிறுத்தணும், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பின்னாடி தான் வருது. அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லி காட்டுகின்றாங்க, உலவு நஸல் அவ்வல ஷையின் லா தஷ்ரபுல் ஹம்ர லகாலு லா நதவுல் ஹம்ர அபதா. முத நீங்கள் அவங்களுக்கு இறக்கி வரப்பட்ட வசனங்கள் வந்து நீங்கள் வந்து ஹம்ரு குடிக்கக்கூடாது, அதாவது போதை வஸ்து சாராயம் இதை அருந்தக்கூடாதுன்னு வந்திருந்தா, இந்த மனதை ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்தாமல் அதை கரெக்டாக செட்டிங் பண்ணாமல் முதல்ல ஹலால் ஹராம் வசனம் வந்திருந்தா, இல்லை அதெல்லாம் சான்ஸே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. இதை யார் சொல்லியிருப்பா? இதை இல்லை, யார் அந்த மக்கள்? எந்த மக்களை பற்றி இது பேசப்படுது? சஹாபாக்கள். சஹாபாக்களுக்கே இப்படி கரெக்டான செட்டிங் வந்தது, அவங்க உள்ள ஏற்றுக்கொள்வதற்கு படிப்படியாக இந்த ஸ்டெப்பு நடந்துச்சு என்று சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு காரியம் நடைபெறுவது என்பதில் பல்வேறு பரிணாமங்கள் இருக்கின்றன. அதில் இந்த திருக்குரான் வசனம் இறங்கியது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு, இவைகளும் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக
ஒரு காரியம் நடைபெறுவது வந்து எப்படிப்பட்ட தாக்கத்தை தருகிறது என்பதையெல்லாம் இந்த வசனங்களை பார்க்கணும். இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம எப்படிப்பட்ட இபாதத்துக்களை செய்ய வேண்டும், எவ்வளவு செய்ய வேண்டும். நம்ம ரமதானை முடிச்சிட்டோம், ஷவ்வாலுக்கு வந்துட்டோம். இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நம்ம என்ன மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும், நமது வாழ்க்கையை முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், இம்மை மறுமை வெற்றிக்கு நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் எந்தெந்த விஷயத்தில் எப்படிப்பட்ட அடிப்படையில் கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அவருடைய இபாதத்துகளை பற்றிய விஷயத்தை விளக்கம் சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள், குல்துலி ஆயிஷத்தை ரலியல்லாஹு அன்ஹா, அவங்கள்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட, ஹல்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்தஸ்ஸு மினல் ஐயாமி ஷைஆ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது சில நாட்களில் ஸ்பெஷலாக சில இபாத் அப்படின்னு செய்வாங்களா? அப்படி திடீர்னு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக செஞ்சாங்க, ஒரு நாளைக்கு பகல் ஃபுல்லாக இப்படி செஞ்சாங்க, இப்படி ஏதாவது ஸ்பெஷலாக திடீர்னு அதிகமாக செய்கிற மாதிரி எதுவும் ஸ்பெஷலாக செய்வாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. காலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, லா கான அமலுஹு தீமா, அவருடைய அமல் வந்து தீமாவாக இருக்கிறது. தீமான நான் என்னன்னு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஐயுக்கும் யுத்தியுக்கும் மாக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தியுக்கு, அவருடைய அமல் தீமா என்று சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படியே வந்து பெரிய அடைமழை மாதிரி பெய்யாம, அதே டைமில் வறண்டு போகாம, அப்படியே ஒரு அதாவது ரசிக்கிற மாதிரி ஒரு சாரல் தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருக்குது. அது பெனிஃபிஷியலாக இருக்குது. பலனுள்ள தொடர்ந்து பெய்யக்கூடிய ஒரு சாரல் மாதிரி இருக்குல்ல, அது நிற்காது, தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் ரசிக்கிற மாதிரி இருக்கும், ஃபாய்தா உடையதாக இருக்கும். இப்படிப்பட்ட முறையில் தொடர்ந்து செயல்படக்கூடிய முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்கள் இருக்கும். அப்போ அமல்களை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, ரசூலா எந்த அமலை செஞ்சாலும் சரி, செய்கிற அமல் அப்படி தொடர்ந்து டெய்லி அவங்க செய்யக்கூடிய வழக்கமாக இருக்கும். ஆனால் ரசூல்லாவுடைய அமல்கள் வந்து நம்ம அமல் மாதிரி கிடையாது. யாருடைய அமலும் ரசூல்லாவுடைய அமலுக்கு பக்கத்தில் வர முடியாது. அப்போ அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, ஐயுக்கும் யுத்திக்கும் மாக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்திக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சர்வ சாதாரணமாக தொடர்ந்து எவ்வளவு இபாதத் செஞ்சாங்களோ அவ்வளவுக்கு உங்களில் யாரும் என்ன செய்ய முடியாது, செய்யக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. அப்போ இதில் என்ன கவனிக்கணும், அவங்கவுங்க லெவலுக்கு அவங்கவுங்க தொடர்ந்து இபாதத் செய்யணும்னு புரிஞ்சுக்கணும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து செஞ்சாங்க, ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய லெவலுக்கு செஞ்சாங்க. அந்த லெவலை நம்ம யாரும் பின்பற்ற முடியாது, ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு செய்ய வேண்டும், என்று சொன்னால், நமக்கு இயலாத அளவுக்கு செஞ்சுக்கிட்டு செய்ய முடியாமல் தடுமாற வேண்டும் என்று சொல்லவில்லை. அப்படி செய்வது பொருத்தமும் இல்லை. அதனால தான் இந்த ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க, ரசூல்லா செஞ்ச மாதிரி நீங்கள் செய்ய முடியாது அப்படின்னு. அப்போ எல்லாரும் அதே மாதிரி ரசூல்லா நபி அவங்கள விட்டுருங்க, சஹாபாக்கள் அவங்க செஞ்ச அளவுக்கு நம்ம செய்ய முடியுமா, அது லெவல் டிஃப்ரெண்ட். இப்படி பல படித்தரம் இருக்கு. ஆனாலும் நம்ம எந்த அளவுக்கு செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு செய்யாமல் கம்மியாகவும் செஞ்சிடக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு செய்ய முயற்சி செய்தால் செய்ய முடியாமல் தடுமாறுகிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக செய்ய முயற்சி பண்ணி விட்டுறவும் கூடாது. ஒரு கம்ஃபர்டபுளான லெவலில், ஆனால் நமக்கு செய்வதற்கு ஃபிட்டான அளவுக்கு தொடர்ந்து செய்ய வேண்டும். புரிஞ்சா என்ன சொன்னானு? ரொம்ப கம்மியாக செய்கிறது, நம்ம செய்கிறதே ஒரு மீனிங் இல்லாத அளவுக்கு எனக்கு ஈஸியாக என்ன செய்யலாம், ஒரு பேஜுக்கு டெய்லி ஒரு 5 பேஜ் ஓதலாம் திருக்குறான் ஒரு உதாரணத்துக்கு, டெய்லி ஈஸியாக ஓதலாம். அப்படி இருக்கும்போது டெய்லி 2 லைன் ஓதுவேன் நியத்து வைக்கிறது இல்லை, அது ஒரு பிரயோஜனம் இல்லை. அதே டைமில் நான் டெய்லி ஒரு ஜூஸ் ஓதுவேன்னு சொன்னால் மேபி எனக்கு தடுமாறக்கூடிய சூழல் இருக்கிறான். அப்போ நம்ம டெய்லி ஒரு ஜூஸ் ஓதுவேன்னு நீ செய்ய தேவையில்லைப்பா, ஆனால் உனக்கு 10 பேஜ் ஓதக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வாய்ப்பு சூழல் இருந்தால் குறைஞ்சபட்சம் 5 பேஜ் ஓதணும்ல. ஒரு 2 லைன் ஓத வேண்டியதுக்கு நீ முடிவு பண்ணணும். ஆனால் ஒரு சில பேருக்கு எப்படி சூழல் இருக்குன்னு சொன்னால், டெய்லி 2 லைன் ஓதுனா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதுக்கு மேலே செய்ய வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், சூழல் பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ அவங்க தொடர்ந்து என்ன செய்யணும், ஒரு 2 லைனாவது ஓதிக்கிட்டே இருக்கணும். அப்போ எல்லாரும் 2 லைன் ஓதுறதுன்னு கணக்கு கிடையாது. அதே சமயத்தில் நம்ம கேள்விப்படுறோம், இப்போவும் சில பேர் இருக்கிறார்கள் திருக்குறானை மனனம் செய்தவர்கள். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஆல்மோஸ்ட் 1 வீக்கில் சர்வசாதாரணமாக இப்போவும் திருக்குறானை ஃபுல் டைம் ரிவ்யூ பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. நம்ம சஹாபாக்களை சொல்லலாம், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சலஃபு சாலிஹீன்கள் இவங்களை பற்றியெல்லாம் பேசலை. நம்மளோட இருக்கக்கூடிய சர்க்கிளில் ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய மக்களில் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அது அவங்க செய்யறது காரணம் வந்து அவங்களோட ஹிஃபுலும் இருக்கிறதுனால, குரான் மனனமும் இருப்பதனால சும்மா சிம்பிளாக என்ன செய்கிறாங்க, 1 வீக் 10 days
10 நாள் ஒரு வாரத்தில் முழு குரானை கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ணக்கூடிய மாதிரி வளமையாக வைத்திருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார். அப்போ அது வந்து எங்கேயோ எப்போவோ நடக்கிற சம்பவம் இல்லை. இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க, நம்மளும் இருக்க தான் செய்கிறோம். அப்போ எவ்வளவு செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்துல பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ அதனால அவங்க என்ன சொல்லி காட்டுகின்றார்கள் சொன்னால், உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதை தாண்டி நீங்க என்ன செய்ய தேவையில்லை, அதிகமாக செய்ய முயற்சி செய்து செய்ய முடியாமல் தடுமாறி விட்டுறக்கூடாது. அதே டைம்ல நமக்கு சூட்டபிளான அளவுக்கு நம்ம ஒரு திருப்தியாக தொடர்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு எவ்வளவு செய்தால் பொருத்தம் என்பதை விளங்கி அந்த அளவுக்கு செய்வதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, இப்படி எப்படி செய்ய வேண்டும் என்பதை வளமையாக்கி கொள்ள வேண்டும். அதை ஒரு அப்படியே ஹேபிட், பழக்கமாக்கிறோம். பழக்கம்னா என்ன? காலையில் ஃபஜ்ர் தொழ போகிறோம் நம்ம, முதல்ல அது ஒரு பழக்கம் இருக்கணும். கரெக்டா? ஏன்னா இப்போ வர வர டைம் கஷ்டமாகிட்டே போகுது. கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லலை. கரெக்டா? அது ஒரு வளமை. ஃபஜ்ர் முடித்த உடனே அப்படியே என்ன செய்வோம், உட்காந்து ஒரு 4 பேஜ் ஓதுறது, 2 பேஜ் ஓதுறது, 5 பேஜ் ஓதுறது, அப்புறம் அதுக்காறு செய்வது, இதை செய்வது என்பதை வளமையாக்கிக்கணும். எப்படி வளமையாக்க முயற்சி பண்ணக்கூடாதுன்னா, டெய்லி 5 பேஜ் ஓதுறது. எப்போ ஓதுவீங்க? சான்ஸ் கிடைக்கும் போது ஓதுவோன்னு சொன்னால் ஒர்க் அவுட் ஆகுது. இந்த வளமையாக்குறதுன்னு என்னென்னா, நம்மளே ஒரு சிஸ்டத்தை பண்ணிக்கிறணும். அதுக்கு பேர் தான் ருட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. வளமை. காலையில் ஃபஜ்ர் முடிச்ச உடனே நம்ம என்ன செய்வோம், நேராக டீ குடிக்கணும். இப்படி வளமை இருக்கே இல்லை? எவ்வளோ பேருக்கு பக்காவாக ஒரு டீயை குடித்தாதான் அடுத்து என்ன வேலைன்னு. ஓகே, அது ஒரு டைப்பான வளமை. அது நல்ல வளமையோ, அது இந்த வளமையில் பிரச்சனை இருக்கோ தெரியாது. அது மாதிரி ஃபஜ்ர் முடிச்சாச்சா நம்ம ஓதிடணும், இது ஒரு வளமை. இப்படி கரெக்டாக வளமையாக அதை செஞ்சால் தான் சாயங்காலம் வந்துச்சா இந்த வேலையை செஞ்சிடணும். வாக்கிங் போகணுமா, மகரிப் முடிச்ச உடனே இஷாவுக்கு இடையில வாக்கிங் போயிடணும். நம்ம சகோதரங்க நம்ம தமாமில் இருக்கிறாங்க, பல வருஷமாக இங்கே இருக்கக்கூடிய சகோதரன் தான். மகரிப் டு இஷா அவரை பிடிக்க முடியாது. ஏன்னா மகரிப் முடிச்ச உடனே வாக்கிங் போயிடுவார், இஷாக்கு தான் வருது. இது பல வருஷமாக வளமை போய்கிட்டு இருக்கு. தப்பு இல்லை, நல்ல வளமை தான் இது. இப்படி ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கணும். அப்போ மகரிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்டே வாக்கிங் கூட்டி போயிடும். அது எப்போ கூட்டு போகும்? இதை தொடர்ந்து வளமையாக்கி அப்படியே மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்படி ரெஜிஸ்டர் ஆகலைன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு நடக்கும், அடுத்த நாள் போடாது. நீங்கள் நல்லா பாருங்கள், ஷைத்தான் வந்து எப்படி ஒருத்தரை ஆஃப் பண்ண வழி கெடுக்கிறதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம தொடர்ந்து வளமையாக செஞ்சுருந்தா வளமையை கட் பண்ணால் மட்டும் போதும். வளமையை ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு கட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெளியே போய்டும் வளமையை விட்டு. பாருங்கள், அப்படி தானே வளமை கட் ஆகுது. நம்ம டெய்லி காலையில் ஓத ட்ரை பண்ணுறோம், ஒரு நாள் ஓதலை, சரி நாளையிலேருந்து ஓதுவோன்னு. அடுத்த நாள் ஓதலைன்னு வைங்க, நீங்கள் இந்நாள் இல்லை இந்நாள் ஹீராஜுன்னு அதை மறந்துட வேண்டியதான். இனிமேல் அந்த வளமை அவுட்டு. அப்போ வளமையாக செய்யக்கூடிய விஷயத்த கட் பண்ணோன்னு வைங்க, ஒரு தடவை 2 தடவை நீங்கள் கட் பண்ணாலே திரும்ப எடுத்து அதை கொண்டு போவது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. அதனால் வளமை, அது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, மனசு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம ஆன்ம சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இபாதத் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த ஹதீஸ் நம்ம பார்த்தோம். அதாவது சத்திது வ காரிபு வ அபிஷிரு, நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக செய்ய முயற்சி பண்ணுங்க. நியத்து வைக்கும் போது நல்ல பெரிய அளவில் செய்வதற்கு நியத்து வைக்கணும். அதுக்கு எவ்வளவு நெருக்கமாக செய்ய முடியுமோ இயன்ற அளவுக்கு சிறப்பாக செய்யுங்க. சிறப்பாக செய்வதற்கு நியத்து வைங்க, இயன்ற அளவுக்கு சிறப்பாக செய்யுங்க. அதன் மூலமாக நீங்கள் ஒரு பாசிட்டிவான நற்செய்தி பெறக்கூடிய முறையில் செயல்படுங்க. அதில் தான் அந்த ஹதீஸிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், வாலம அன்ன அஹப்பல் அமலி இலல்லாஹி அதுவமுஹு இன்கல்ல. அதே ஹதீஸ், அதே வார்த்தையுடைய ஹதீஸ் 2-3 இது வசனங்களில் வருவதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இக்லஃபு மினல் அமலி மா துத்தீகூன். உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் என்ன செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க. அப்போ தாங்க முடியாத அளவுக்கு என்ன செஞ்சிடாதீங்க, லோடு எடுத்துக்கிட்டு தடுமாறுறேன்னு சொல்லக்கூடாது. அதே டைமில் எந்த லோடு எடுக்காமல் இஷ்டத்துக்கு சுற்றக்கூடாது. இதுதான் வந்து ஒரு அடிப்படையான செய்தி என்பதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ இபாதத்துகளை வந்து தொடர்ந்து செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய என்ன பலன், எப்படி நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல் இன்றைய அதாவது நவீன கால
அறிஞர்கள் என்ன சொல்லி காட்டினான்னு சொன்னால், மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் செய்ய வேண்டியது சின்ன சின்ன நல்ல பழக்கங்களை அவன் வளமையாக்கி கொள்ள வேண்டும். அதுக்கு தான் சொல்லுவாங்க பவர் ஆஃப் ஸ்மால் ஹேபிட்ஸ். பவர் ஆஃப் ஸ்மால் ஹேபிட்ஸ் அது என்ன? நம்மளுடைய செயல்பாடுகளை வந்து ஒரே வாக்கில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டெய்லி ஒரு 1% உங்களுடைய செயல்பாட்டை அதிகரிச்சிங்கன்னு வைங்களேன். நீங்கள் தொடர்ந்து சில நாட்கள் இந்த மாதிரி வேலையை செஞ்சீங்கன்னு சொன்னால் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிஞ்சு நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருப்பீங்க. ஆனால் தொடர்ந்து என்ன செய்யணும்? இந்த முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். அதிகமாக முன்னேறணும்னு அவசியம் இல்லை, டெய்லி கொஞ்சம். அப்போ டெய்லி சின்ன சின்னதாக தொடர்ந்து செய்யக்கூடியது ரொம்ப பவர்ஃபுல்லான பலனை தருகிறது அப்படின்ட்டு அவங்க தனியாக ரிசர்ச் பண்ணி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ இருந்தே என்ன சொல்லி தந்துருக்கிறாங்க? அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் நீங்கள் தொடர்ந்து செய்வது அது கொஞ்சமாக இருந்தாலும் சரியே. அது மட்டும் இல்லை, இஸ்லாமிய ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவர் ரெகுலராக டியூட்டிக்கு போகிறார், ஜாபில் வேலை செய்கிறார். ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னு வைங்க. பெரும்பாலும் ரிட்டையர் ஆன மக்களை போய் பாருங்கள், அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாது. பார்த்துருக்கீங்களா? ரிட்டையர் ஆன அந்த அங்கிள்லாம் போய் பாருங்கள். நம்மளும் கொஞ்சம் ரிட்டையர் ஆன வயசு நெருங்கியாச்சு. அவங்க போய் பாருங்கள், அவங்களுக்கு உண்மையில என்ன பண்ணது? ஏன்னா முன்னாடினா காலையில் இருந்துச்சு ஆஃபீஸ் போவாங்க, ஈவினிங் வருவாங்க, ஏதோ நடக்கும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருப்பாங்க. அதனால தான் சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கில் போய் காலங்காத்தில் போகிறது, ஒரு கூட்டம் பண்ணி ஹாகான்னு சிரிக்கிறது, என்ன பண்ணுறது தெரியாமல் ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று செய்வாங்க. அப்படி இல்லாமல் அவங்களுக்கு இருக்க முடியாது. ஆனால் முஸ்லீம்ஸை பாருங்கள், முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசான ஒரு பெரியவர் ரிட்டையர் ஆகிட்டான்னு வைங்க, கவலைப்பட ஏதாவது பிரச்சனை இருக்கா? நம்ம ஒன்றும் செய்ய தேவை. இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் சும்மா செயல்பட்டால் போதும், பெரும்பாலும் கஷ்டம் வராது. காலையில் எந்திரிச்சா என்ன செய்யணும்? தொழுதுகிட்டு ஃபஜ்ர் பல தொலை போகணும். அது சில பேர் வசதி கொஞ்சம் வயசாக என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஏழையராக சீக்கிரமாக எந்திரிச்சு ஃபஜ்ர் தஹஜ்ஜுத் தொழக்கூடிய மக்கள் இருப்பாங்க. தொழுதுட்டு ஃபஜ்ரெலாம் தொழுதுட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் படுத்து அப்படி எந்திரிச்சோன்னு சொன்னால் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக என்ன செய்ய வேண்டியது? லோஹருக்கு கிளம்பிட வேண்டியது. கரெக்டாக லோஹர் தொழுதுட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது? அசருக்கு போயிட வேண்டியது. அசருக்கு போனால் அசருக்கு போயிட்டு வந்து ஒரு டீ குய்யை குடிச்சிட்டு என்ன ஏதுன்னு கொஞ்சம் பேசிட்டு மகரிப் போகணும். மகரிப் போனால் மகரிப் டு இஷா பள்ளியிலே இருந்து முடிச்சுக்கிட்டு ஒதுக்கிட்டு வந்தால் தூங்குற டைம் ஆயிடுச்சு. அப்போ பாருங்க, நீங்கள் கரெக்டாக இந்த விஷயத்த பண்ணாலே ஃபுல் பிஸி தான். அப்போ ஒரு முஸ்லீமான ஒருவர் ரிட்டையர்ட் ஆனால் கூட ஃபுல் பிஸியாக இருக்கலாம். எப்படி? நார்மலாக இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வளமைகளை பின்பற்றினா போதும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யதார்த்தமாகவே மனிதனுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வளமையில தான் நம்ம லைஃபை ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம். பார்த்தீங்களா? முஸ்லீமுடைய வாழ்க்கையை வந்து எங்கே போனாலும் இங்கே போய் லோஹர் தொழுதுட்டு இந்த வேலையை செய்யணும், அங்கே போய் அசர் தொழுதுட்டு இந்த வேலையை செய்யணும், இங்கே போய் மகரிப் முடிச்சு, அப்போ எங்கே இது கனெக்டட் ஆல்ரெடி. அப்போ ஏற்கனவே நமக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? ஃபஜ்ரு அதோட கொஞ்சம் கனெக்ஷன், லோஹரு அசரு மகரிப் இஷா, இப்படி தான் நமக்கு லைஃபே செட்டிங். அதுக்கு கூட எக்ஸ்ட்ராவாக சேர்ந்து இதையும் சரியாக செஞ்சுட்டு இன்னும் சில வளமைகளை நபிகள் நாயகம் அவங்களுடைய சுன்னா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் அடிப்படையில் நம்ம செஞ்சோன்னு சொன்னால் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் லெவலுக்கு போயிடலாம். இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, ஆனால் சின்ன விஷயத்தை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத நம்ம உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், தொடர்ந்து நல்லவள் ஒருவர் செய்கிறார். இந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்ததாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இதா மரித அல் அப்து அவு சாஃபர குத்திப லஹு மிஸ்லு மாகான யாமலு முகீமன் சஹீஹன். ஒரு மனிதன் வந்து ஒரு ஊரில் நார்மலாக இருந்துகிட்டு இருக்கான். முக்கீம்னு சொன்னால் என்னது? பிரயாணத்தில் இல்லைன்னு அர்த்தம். சஹீஹ்னா என்ன? ஆரோக்கியமாக இருக்கிறான். ஆரோக்கியமாக இப்போ நம்ம இருக்கிற மாதிரி இந்த எந்த வெளியூர்லேருந்து பிரயாணம்லாம் பண்ணாமல் ஊரில் இருக்கிறோம். இப்போ தொடர்ந்து நம்ம சில இபாதத்துகளை செய்கிறோம். உதாரணமாக லுஹா தொழுகையை தொழுகிறோம். உதாரணத்துக்கு சில பேர் தஹஜ்ஜுத் தொழக்கூடிய மக்களாக இருப்பாங்க, சில பேர் தொடர்ந்து திருக்குரான் ஓதக்கூடிய மக்களாக இருப்பாங்க. இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தால் அவர் திடீர்னு பிரயாணத்தில் போனான்னு வைங்க, இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனால் அவருக்கு பிரயாணத்தில் இருந்தால் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தார்னு எழுதப்படும். எப்போ எழுதப்படும்? அவர் ஏற்கனவே தொடர்ந்து செஞ்சு அவருடைய வளமையாக வச்சிருந்தாருன்னு சொன்னால் அந்த வளமை வந்து முடியாட்டியும் அவருக்கு செய்ய முடியாட்டியும் அவர் கணக்கில் எழுதிக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி ஒருத்தர் வயசாகி உடல் இயலாமல் போயிட்டான்னு வைங்க, வயசான அதாவது டெர்மினல் இல்லைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேலே அவருக்கு திரும்ப ஆரோக்கியம் பெற்று நார்மலாக வர முடியாதுன்ற மாதிரி ஒரு நோய் வந்தால் கூட அது வரைக்கும் அவர் செயல்பட்டு இருந்தால் போதும்.
அவர் மூத்தா போகிற வரைக்கும் அக்கௌண்ட்டு ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோ பெனிஃபிட் பாருங்க. அப்போ இப்போ நமக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் உள்ள பல அறிஞர்கள் வந்து உன்னுடைய இந்த உலக வாழ்க்கையில நீ வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் நல்ல பழக்க வழக்கங்களை உனது வளமையாக ஆக்கிக்கொள். குட்டி குட்டியான நல்ல பழக்கங்களை வளமையாக்கணும்னு சொன்னால் வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடையலாம். அது ஆரோக்கியமாக இருக்கலாம், தொழில்துறையில் வெற்றியாக இருக்கலாம், அது வியாபாரமாக இருக்கலாம், கல்வியை கற்றுக்கொள்வதாக இருக்கலாம், உலக ரீதியான கல்வி, மார்க்க ரீதியான கல்விக்கும் அது உண்மைதான். இப்படி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த அவ்வளோ பெனிஃபிட் நமக்கு உண்டு. ஆனால் மிக முக்கியமான பெனிஃபிட் என்ன? தொடர்ந்து வளமையாக செஞ்சால் மிக முக்கியமான பெனிஃபிட் என்ன நமக்கு? என்னமா? அது ஒண்ணு. அதுக்கு முன்னாடி அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு விருப்பமான விஷயம் இது. எது? தொடர்ந்து செய்யற இபாதத் எதை பிடிச்சாலும் ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இபாதத் செய்யறோம்னு ஆயிடுது. அப்ப நமக்கு சின்னதாக தான் ஒரு வேலை செய்யறோம், ஆனா நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டா இந்த இபாதத் ஆட்டோமேட்டிக்கலி அல்லாஹ்வுக்கு பிடிச்ச இபாதத் லிஸ்ட்ல வந்துடுது. இது பெரிய பெனிஃபிட். அதுக்கு பிறகு முடியாம போச்சுன்னு சொன்னா கண்டினியூஸா நமக்கு என்ன செய்யுது? நன்மை எழுதப்படுது. இதோட சேர்ந்து என்னெல்லாம் பெனிஃபிட் மற்றவனுக்கு கிடைக்குமோ அந்த பெனிஃபிட்ல எங்கேயுமே குறையாம நமக்கு முழுமையா கிடைக்கும். கரெக்டா இல்லையா? இதுதான் இந்த பவர் ஆஃப் ஸ்மால் ஹேபிட்ஸ் சொன்ன மாதிரி இந்த விஷயத்துக்கு இந்த அதாவது நல்ல பழக்க வழக்கங்களை தொடர்ந்து வளமையாக்கினால் கிடைக்கக்கூடிய பலன். இப்ப ஏன் ரமதானை ஒட்டி இதை பேசுறோம்னு சொன்னா, ரமதான்ல ஏற்கனவே நிறைய நல்ல பழக்கங்களுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். அது தொடர்ந்து இப்படி ஷவ்வால் மாதம் வந்து தொடர்ந்து பயணிக்கின்ற பொழுது அதை அப்படியே முழுமையா விட்டுறாம கொஞ்சம் கொஞ்சம் அதுல இருந்து பிடிச்சி, சரி குரான் நிறைய ஓதணும், சரி கொஞ்சம் ஓதுவோம், சில இபாதத்துகளை செஞ்சோம் அதை கொஞ்சம் செய்வோம் அப்படின்ட்டு வளமைகளை சீர்படுத்திக் கொள்வதற்கு, அதே மாதிரி நமது வாழ்க்கையினுடைய சில பழக்க வழக்கங்களை நெறிப்படுத்துவதற்கு ரமதானுடைய பயிற்சி என்ன செய்யணும்? பயன்படுத்தி இனிமே வரக்கூடிய காலத்துல சில விஷயங்கள் வளமையாக்கிக் கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக திருக்குரான் ஓதுவதில் நமக்கு பலகீனம் இருந்தால் டெய்லி ஒரு குறிப்பிட்ட வக்துக்கு பிறகு கட்டாயமான இவ்வளவு ஓதிடுவேன், இவ்வளவு மீனிங் பார்த்துருவேன் என்று நம்ம என்ன செய்யணும்? பிளான் பண்ணிட்டோம்னு சொன்னால் பயணித்து கொண்டே இருக்கலாம். இதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம ஏற்கனவே முன்னாடி நான் பேசின இப்போ தொடர்ந்து 2 தடவை வந்து நம்ம கல்வி சம்பந்தமாக பேசியிருந்தோம். நம்ம கல்வியை கற்றுக்கொள்வதில் கூட என்னுடைய தனிப்பட்ட அனுபவம், கல்வி கற்றுக்கொள்வது நம்ம மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, என்ன பிரச்சனை? தொடர்ந்து பயணிக்கிறதே கிடையாது யாருமே. யார் வந்து கல்வியில வெற்றி அடையவில்லையோ அது மிக முக்கியமான காரணம் வந்து அவங்க ஆர்வப்படல அல்லது கல்வி கற்றுக்கொள்வதற்கு கிளாஸ்ல சேரலாம் கிடையாது. கிளாஸ்ல சேர்ந்தவங்க எல்லாம் படிச்சு பெரிய ஆளா இருப்பான்னு வைங்க, மாஷா அல்லாஹ் முஸ்லீம் சமுதாயத்தில் எல்லாருமே பட்டதாரியா தாண்டி எங்கேயோ போயிருப்பாங்க. ஏன்னா எல்லா கிளாஸ்ல சேர்ந்து விட்டுருவோம், அதான் பிரச்சனை நமக்கு. இப்போ ஒரு மார்க் ரீதியான ஒரு வகுப்பு, இப்போ உதாரணமாக நான் அரபிக் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு டைம்ல அரபிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு 80-85 பேர் ஜாயின் பண்ணாங்க கிளாஸ்ல. வேற ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 40-50 பேர் ஜாயின் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. அப்போ மொத்தம் எத்தனை பேர் ஆச்சு? இப்போ 130 பேர். இந்த 2 பேட்சும் சேர்ந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆக போகுது. இப்போ 2 வருஷம் தாண்டிடுச்சு. இப்போ எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. 35 பேர். என்னம்மா? 50%. சொல்லுங்க. எதாவதுங்க 20 தான் ஓரளவு கரெக்ட். 35 இல்லை, 50% கிடையாது. 20 பேர்ல என்னம்மா 2 சேர்த்து 130ல் 20. அது பரவாயில்லன்னு சில பேர் என்ன சொல்றாங்க, பரவாயில்ல மாஷா அல்லாஹ் 20 பேர் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா யாருமே வராம உஸ்தாதே தொடர்ந்து 4 வாரம் வந்து அவர் டென்ஷன் ஆகி கிளாஸை க்ளோஸ் பண்றது நடந்திருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் கிளாஸ் க்ளோஸ் ஆகாம 20 பேர் வராங்கன்னு சொன்னா ஒரு பெரிய வெற்றி நடக்கும். அப்ப என்ன பாயிண்ட்? அதாவது 150 பேர் சேர்ந்தா எல்லா 130 பேர் பயணிக்க முடியாது, நமக்கு அது புரியும். ஏன்னா ஒரு நிச்சயமா ஒரு சில பேருக்கு சில இயலாமைகள் சில சூழல்கள் வரலாம். ஆனா 50% இருக்கணும்ல. ஒரு சொன்ன மாதிரி 130 பேர் சேர்ந்தா ஒரு 50%. அல்ல ஒரு சொல்ல 35-40 பேரா இருக்கணும்ல. இல்லைன்றதான் 15-18. அப்ப 50 பேர் சேர்ந்தாங்கன்னு சொன்னா 4 பேர் 3 பேர் தான் கிளாஸ்ல முடிவாங்க. அதை தாண்டி வாத்தியார் டென்ஷன் ஆகி 2 பேருக்கு நம்ம கிளாஸ் எதுக்குப்பா நடத்தணும் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆனா கிளாஸ் க்ளோஸ். இதுதான் வளமையா நடக்கிறது. அப்ப என்ன ஒரு முக்கியமான அடிப்படைன்னு சொன்னா, கல்வி தேடுதல் குறிப்பாக நம்மளுடைய சமுதாய மக்களை பொறுத்த வரைக்கும், ஏதாவது மதரசால சேர்ந்தாங்க கட்டாயமா 7 வருஷம் படிச்சுதான் ஆகணும், 3 வருஷம் படிச்சுதான் ஆகணும்னு சேர்ந்தா அது தனி விஷயம். ஏன்னா அது கட்டாயத்தின் பேர்ல ஏதோ படிச்சு வெளியே வந்துருவாங்க. அது நல்ல ஆர்வத்தோடு படிக்கிறவங்க சில பேர், கடமைக்கு படிக்கிறவங்க சில பேர்னு வந்துருவாங்க.
அப்படி இல்லாமல் நம்ம ஒரு தொழில் இருக்கோம், வேலையில் இருக்கிறோம், சைடு பை சைடு கல்வி கற்றுக்கிறோம்னு ஆசைப்படுறோம். இப்படிப்பட்ட ஆசைப்படக்கூடியவங்க கல்வி கற்றுக்கிறாம போகிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னு சொன்னால், தொடர்ந்து பயணிக்காமல் இருப்பது. தொடர்ந்து பயணிச்சிருந்தா நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம 25-30 வருஷம் நம்ம தொழில்துறையில் வந்து இருக்கிறோன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு. 25 வருஷத்தில் ஒரு 10 வருஷம் தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு கிளாஸ் 2 கிளாஸ்ன்னு ஏதாவது, அதாவது சிஸ்டமேட்டிக்காக, அதாவது ஃபிக்கு சம்பந்தமான கல்வியோ அல்லது அரபிக் மொழியை கற்றுக்கொள்ளக்கூடியதோ தப்சீரோ படிச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், இன்றைக்கி நீங்கள் அந்த துறையில் மாஸ்டர் ஆயிருப்பீங்க. இது அவ்வளோ சிம்பிளாக தெரியுது. ஆனால் உண்மையிலேயே தொடர்ந்து பயணிச்சிருந்தா வந்திருக்கலாம். தொடர்ந்து பயணிச்சிருந்தா, வாரத்துக்கு 2 மணி நேரம் படிச்சிருந்தா, தொடர்ந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான முறையில் கல்வியை கற்றிருந்தா 10 வருஷம் உண்மையிலே பெரிய அளவுக்கு வந்திருக்கலாம். நம்ம ஏன் வரலன்னு சொன்னால் நம்ம தொடர்ந்து பயணிக்கவே கிடையாது. ஒரு வாரம் படிப்பு 2 வாரம் அதோட முடிஞ்சு போச்சு. அப்போ கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் என்ன செய்யணும்? மண் சபர லஃபரன்னு சொல்லுவாங்க பொதுவாக. யார் பொறுமையாக இருந்தாலும் அவன் வெற்றி அடைந்தான். மன்த அண்ணா நாளை மாத்த மன்னான். யார் வந்து பொறுமையாக டைம் எடுத்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கிறானோ அவன் என்ன செய்வான்? இறுதியாக அவனது வெற்றி என்ற இலக்கை அடைவான். அப்போ இஸ்லாமிய கோட்பாடின் அடிப்படையில் வெற்றியை நோக்கி ஒருத்தன் பயணிச்சுக்கிட்டே இருந்து வெற்றியை அடையாமல் மூத்தா போயிட்டாலும் வெற்றி அடைஞ்சவனாயிரும். ஏன்னு சொன்னால் அவன் நீயத்துக்கு வெற்றி கிடைச்சிடும். அப்போ வெற்றியை நோக்கி நம்ம தொடர்ந்து பயணிச்சா ஒன்று மௌத்து, இல்லாட்டி வெற்றி. கரெக்டாக இல்லையா? இந்த 2 தான் சான்ஸு. ஆனால் நம்ம பயணிக்காமல் இருந்தோம்னு சொன்னால் எதையும் அடைய முடியாது. அப்போ நம்ம பெரிய அளவில் யோசிக்க கஷ்டப்பட தேவையில்லை. பயங்கரமாக எப்படி கற்றுக்கிறது? தொடர்ந்து நீங்கள் பயணிச்சிருக்கீங்களா? நம்ம எத்தனையோ வருஷங்கள் என்ன செய்கிறோம்? தொடர்ந்து வளமையான வேலைகளை செய்யாமல் இழந்திருக்கிறோம். இனிமேல் அந்த மாதிரி செய்யாமல் ஏதாவது ஒரு இலக்கை நம்ம நிர்ணயிக்கணும், அதில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இப்போ உதாரணமாக யார் யார் என்ன இலக்கை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னால், அல் முஃமினுல் கவியு ஹைரும் மினல் முஃமினி தஈஃபி வஃபி குல்லின் ஹைர் என்று வரக்கூடிய ஹதீஸ். எந்த மூமின், அதாவது பலமான மூமினாக இருக்கிறானோ அது வந்து ஈமானின் உறுதி என்பதை பிரதானமாக சொல்கிறாங்க. பொதுவாக எல்லா வகையிலையும் பலமாக இருந்தால் நல்ல விஷயம்தான். அது வந்து பலகீனமான மூமினை விட சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த இதில் என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு எது பலனுள்ளதாக இருக்கிறதோ அதை தொடர்ந்து கவனம் செலுத்துங்க அப்படின்னு. அப்போ ஒருத்தருக்கு ஒரு ஏரியாவில், உதாரணமாக ஒருவர் திருக்குறானை திறமையாக ஓதக்கூடியவராக இருப்பார், இயல்பாக குரல் வளம் இருக்கும். அவர் உண்மையிலே பெரிய காரியம் மாறி இருக்கலாம். எப்படி மாறி இருக்கலாம்? அவர் தொடர்ந்து ஒரு நல்ல ஆசிரியரை தேடி, அது இன்னைக்கு காலகட்டத்தில் சும்மா ஈஸியாக ஆன்லைனில் படிக்கலாம், பெரிய பெரிய திறமையான ஆசிரியர்கிட்ட படிக்கலாம். தொடர்ந்து ஒரு ஆசிரியர்கிட்ட படிச்சுக்கிட்டே இருந்திருந்தான்னு வைங்களேன், ஒரு 5 வருஷம் ஒரு ஆசிரியர்கிட்ட கிராத்து கற்றுதான் அவருடைய கிராத்து இப்போ எப்படி இருக்கும்? அவர் உண்மையிலே ஒரு ப்ரொஃபஷனல் காரிய அளவுக்கு வந்திருப்பார். அப்போ அவருக்கு ஏற்கனவே ஒரு திறமை இருக்குது, அதில் ஒரு ஆர்வம் இருந்ததுன்னு சொன்னால் இந்த தொடர்ந்து பயணிச்சிருந்தால் மட்டும் போதும். பெரிய சிரமப்பட்டுக்க தேவையில்லை. சும்மா சிம்பிளாக பயணிச்சிருந்தால் என்ன செய்யலாம்? ஒரு பெரிய ஒரு வெற்றியை நோக்கி வெற்றியை அடைந்திருக்க முடியும். இது ஒரு விஷயம். அப்போ இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். இப்போ அதே மாதிரி அரபு மொழி, உதாரணத்துக்கு திருக்குரான் மனனம் செய்வது, உதாரணத்துக்கு திருக்குரானை மனனம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் முயற்சி செஞ்சால் மனனம் செய்ய முடியாமல் போமா? முயற்சி செஞ்சால் மனனம் செஞ்சிடலாம் தான். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம முயற்சி பண்ணல, மனனம் செய்யலை. அப்போ நம்ம தான் பதில் சொல்லணும். அது கரெக்டா? அரபு மொழியை கற்றுக்கொள்வது, அரபு மொழியை கற்றுக்கொள்வது முக்கியம் இல்லையா? முக்கியம். இப்படியே கேட்டு கேட்டு பதில் சொல்லி ஓடிட்டு இருக்கு. கரெக்டா? ஆனால் நம்ம ஏன் கற்றுக்கிறல? சொல்ல, ஏன் கற்றுக்கிறல? என்னம்மா? நான் கற்றுக்கிற ஆசைப்படலை, அதனால கற்றுக்கல, அவ்வளோதான் ஆன்சர். வேற எதாவது ஆன்சர் சொல்ல முடியுமா? நீ ஏன்பா அரபி கற்றுக்கல? அதை கற்றுக்கிற வேணான்னு விட்டேன் சார். ஏன்பா வேணான்னு விட்ட? அது தப்பு தானே? இப்போ நான் கற்றுக்கிற எவ்வளவோ முயற்சி பண்ணேன், எனக்கு முடியலை இப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. நம்மளே தனிப்பட்டவங்களை கேட்டால் கூட ஆமாம் நம்ம கற்றுக்கிற முயற்சி பண்ணல, கற்றுக்கல, இதுதான் ஆன்சர். அப்போ நம்ம கற்றுக்கிற முயற்சி பண்ணல, கற்றுக்கிறனா இப்போ யார்கிட்ட குறை சொல்கிறது? கரெக்டாக இல்லையா? அப்போ கற்றுக்கிற முயற்சி பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? இப்போ நீங்கள் சவுதி அரேபியா வந்துட்டீங்க, இது 10 வருஷம் இருக்கிறீங்க, நல்ல ஒரு உஸ்தாதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒரு சிஸ்டத்தில் கற்றுருந்தீங்கன்னு சொன்னால் 10 வருஷம் உண்மையிலே அரபியில் நீங்கள் மாஸ்டராக இருப்பீங்க. சரளமாக அரபி படிக்கலாம், அரபி வாய்ப்பு இருந்தால் அரபி பேசலாம், அரபியில் எழுதலாம். அப்போ அல்லாவுடைய கலாம் அந்த மொழி, அது தப்சீரு, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள், பல்வேறு கித்தாபுகள் எல்லாமே அரபிக் சோர்ஸில் இருக்குது. ஈஸியாக நம்ம அதை படித்து ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியும். ஏன் பண்ணல? ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணவே இல்லை சார்.
அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு அடிப்படை. அப்போ நமக்கு என்ன தெளிவு நமக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், நமக்கு இன்னும் டைம் இருக்கு. எது வரைக்கும் டைம் இருக்கு? மௌத்து வரைக்கும் டைம் இருக்கு. அதனால டைம் எல்லாம் போயிடுச்சு. நம்ம பார்க்குறோம், சரி வந்து 30 வருஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு, சரி அவ்வளோதான். இதுவும் சேத்தம் போடுற ஐடியா தான். ஏற்கனவே 30 வேஸ்ட்டாக போச்சு, இனிமேல் நீ என்ன உருப்பட போறேன்னு சொன்னால் பழையமையும் போச்சு. அப்படி இல்லை, இது வரைக்கும் போனது போட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? சில விஷயங்களை பிளான் பண்ணணும், சில பழக்க வழக்கங்களை வளமையாக்கிடணும். ஒன்று இபாதத் ரீதியான விஷயங்கள், உதாரணமாக துஹா தொழுவது, திருக்குரானை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஓதுவது, குறிப்பிட்ட அளவு மீனிங் பார்ப்பது, அதே போல் கல்வி, ஏதாவது ஒரு விஷயத்தில் கல்வி கற்றுக்கிட்டே இருக்க வேண்டும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம கேட்போம், நீங்களே பதில் சொல்லிடுங்க. இப்போதைக்கு நீங்கள் ஏதாவது கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களா? எல்லாரும் தெரியாது, பதில் சொல்ல தேவையில்லை. நம்ம பல பேர் அட்டன் பண்ணாமல் இருப்போம். அப்போ என்ன அர்த்தம்? கல்வி கற்றுக்கிறாம இல்லைன்னா பாருங்க, கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க எல்லாம் டீச் பண்ணுறவங்களா இருக்கு. இல்லை சார் நான் கிளாஸ் அட்டன் பண்ணலையே, ஏன்னா நான் டீச்சர், பிரச்சனை இல்லை. அப்படியா? இல்லை டீச்சரும் இல்லை ஸ்டூடெண்ட்டும் இல்லையா? டீச்சரும் இல்லை ஸ்டூடெண்ட்டும் இல்லை. அப்போ பல அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வாழ்க்கையில் வந்து ஒன்று நீ டீச்சராக இரு, இல்லாட்டி ஸ்டூடெண்டாக இரு. இது ரெண்டும் கட்டானா இருக்கிறது கிட்டத்தட்ட வேஸ்ட்டுன்ற மாதிரி. அப்போ என்ன, ஏதோ ஒரு கல்வியை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம, அல்லது நம்ம கற்றுக்கிட்ட ஏதோ ஒன்று யாருக்கே கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கரெக்டா? ஏன் பண்ணி கல்வி கற்றுக்கிறல? நான் நல்லா கற்றுக்கிட்டேன் சார், அப்போ கற்றுக் கொடு. சும்மா இருக்க முடியாது. நீங்கள் கற்றுக்கிட்டா கற்றுக் கொடுக்கணும், கற்றுக்கிறேன்னா கற்றுக்கிறணும், வழியே கிடையாது வேற. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டா அதை நம்ம நல்லா கற்றுக்கிறதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? என்ன செய்யணும்? அதை கற்றுக் கொடுக்கணும். கற்றுக்கொள்வது ஒரு அளவு, அதை நல்லா கற்றுக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்து நம்மளுடைய கல்வியை உறுதிப்படுத்திக்கணும். அதனால தான் ஒரு எந்த சப்ஜெக்டில் நீங்கள் மாஸ்டரை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அவங்க ஒரு டீச்சராக தான் இருப்பாங்க. பெரிய பெரிய இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் பாருங்கள், எல்லாரும் ஸ்டூடெண்ட் இருக்கு, எல்லாரும் பெரும்பாலும் டீச்சராக இருப்பாங்க. அவங்க தரிசு நடத்தியிருப்பாங்க, கிளாஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா கற்றுக் கொடுப்பவர்கள் தான் அந்த சப்ஜெக்டை இன்னும் ஆழமாக கற்றுக்குறாங்க. திருக்குரானுடைய நம்ம அதாவது திருக்குரான் ஓதுதலுடைய சிறப்பு என்று வரக்கூடிய அந்த ஹதீஸில் ஒரு ஹதீஸம் பார்க்குறோம். ஹைருக்கும் அந்த அல்லமல் குரான் அல்லமஹு, யார் திருக்குரானை தானும் கற்றுக்கொண்டு மற்றவர்களும் கற்றுக் கொடுக்கிறாரோ. இதில் வந்து பல ஆங்கிள் இருக்குது. ஒன்று வந்து என்னன்னு சொன்னால், திருக்குரானை கற்றுக்கொள்வது அப்படின்னு நம்ம என்ன விளங்குறோம்? திருக்குரானை ஒருவர் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், இவர் தான் சிறந்தவர். அப்போ கற்றுக்கொள்வதுனா என்னென்னு விளங்கிறீங்க? நம்ம வளமை என்ன போயின்னா, நம்ம திருக்குறானை போய் எல்லாம் ஓத யார்ட்டையும் கற்றுக்கணும், அப்புறம் இன்னொருத்த போய் ஓத சொல்லிக் கொடுக்கணும், இப்படி நினச்சிருப்போம் நம்ம பெரும்பாலும். இல்லை, கற்றுக்கொள்வதில் ஓதுறதும் அடங்கும் தான். ஆனால் திருக்குறானை கற்றுக்கொள்வதில் எல்லாம் தான் அடங்கும். திருக்குறானை கற்றுக்கொள்வது, திருக்குறானுடைய விளக்கங்களை கற்றுக்கொள்வது, அப்படின்னா அந்த லாங்குவேஜ் தெரியலனா அரபி மொழியை கற்றுக்கிறது, அதனுடைய தப்சீரை கற்றுக்கிறது, உலுமுல் குரானை கற்றுக்கிறது, என்னெல்லாம் முடியுமோ ஃபுல்லாக கற்றுக்கணும். அதே மாதிரி திருக்குறானுடைய ஓதல் சம்பந்தமான விஷயம் வந்தால் தஜ்வீத் இருக்குது, மற்ற கலைகள் இருக்குது, என்னெல்லாம் முடியுமோ அதை கற்றுக்கணும், இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி எல்லாம் உள்ளடங்கும் ஒன்று. கரெக்டா? அது மட்டும் இல்லாமல் கற்றுக்கொள்வதனுடைய ஒரு சூட்சமும் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், கற்றுக் கொடுத்து தான் நமக்கு என்ன செய்வீங்க, நீங்கள் கற்றுக்கிட்டதை இன்னும் ஸ்திரப்படுத்த முடியும். இந்த தத்துவமும் இந்த ஹதீஸில் இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் கற்றுக் கொடுக்கவும் செய்யணும், கற்றுக்கிறவும் செய்யணும், கற்றுக் கொடுக்கவும் செய்யணும். அப்போ கற்றுக் கொடுப்பது தான் கற்றுக் கொண்டதனுடைய அடுத்த ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப்பு தான் இன்னும் டீப்பாக என்ன செய்யும், உங்களை கற்றுக்கொள்ள வைக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் நான் சொன்னதை நம்ப தேவையில்லை, நீங்கள் யாருக்காவது டீச் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்போ தான் தெரியும், நம்ம சில விஷயத்தை நம்ம தெரிஞ்சு நினச்சிருப்போம், டீச் பண்ண போனால் தான் தெரியும், ஓஹோ நம்ம கரெக்டாக விளக்கல, நிறைய ஓட்டை இருக்குன்னு எப்போ தெரியும் உங்களுக்கு? நம்ம விளங்கின விஷயத்தில் ஓட்டை இருக்குன்னு எப்போ தெரிஞ்சுக்கிடுவீங்க? டீச் பண்ண போனீங்கன்னு வைங்க, இல்லை எல்லா பக்கத்துலேயும் உதைக்குது, நம்ம ஒரு விஷயத்த சொல்ல போனால் அவ்வளோ தெளிவாக சொல்ல முடியலையே. ஏன் சொல்ல முடியலை? ஏன்னா நமக்கு தெளிவில்லை. அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டா தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், கற்றுக் கொடுக்க முடியும். அப்போ இதெல்லாம் சில அடிப்படைகள். அப்போ நம்மளுடைய லைஃப்பில் திருக்குரானுக்கு நம்மகிட்ட நேரம் இருக்கணும். இபாதத்துகள், தொழுகையை பொறுத்த வரைக்கும் எல்லா 5 வக்து தொழுகையும் பேணுதலாக தொழக்கூடிய ஒரு ருட்டீன், ஃபஸ்ட்டு ருட்டீன் நமக்கு எல்லாருக்கும், எனக்கும் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து நம்ம பேசணும். அடுத்தது உபரியா, உதாரணமாக துஹா தொழுகை, இந்த மாதிரி தொழுகைகளை தொடர்ந்து பேணுதலாக தொழுவது. அப்புறம் திருக்குரானோடு உள்ள தொடர்பு தொடர்ந்து இருக்க வேண்டும். திருக்குரானை விளங்குவதற்கு உள்ள தொடர்பு தொடர்ந்து நம்மகிட்ட இருக்கணும். அதே போல் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நமக்கு திருப்தியாக நம்மளுடைய ஸ்டைலுக்கு பொருத்தமான ஏதாவது கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கல்வி மார்க்கீதியார் கல்வியும் இருக்கட்டும், அதுக்கு கட்டாய முக்கியத்துவம் உண்டு, அது தொடர்ந்து பயணிக்க வேண்டும்.
இதே போல் எக்ஸ்ட்ரா உலக ரீதியான கல்வியாக இருந்தாலும் கற்றுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதை கற்றுக்கிட்டா நாளைக்கு என்னாலாம் பெரிய லெவலுக்கு அதுலேயும் தான் வரலாம். இப்போ ஒரு லேபர் வேலைக்கு வருவார், கொஞ்ச நாள் கழிஞ்சு ஒரு காலத்தில் நம்ம ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து செக்ரட்டரி வேலை செஞ்சார். பார்த்தா அவர் இன்ஜினியரை விட பயங்கரமாக இன்ஜினியர் மாதிரி வேலை செய்வார். கொஞ்ச நாள் கழிஞ்சு இன்ஜினியரிங் டிகிரி வாங்கிட்டாங்க, பார்ட் டைமில் அங்கே இங்கேயும் எழுதி வாங்க முடியும் தான். முயற்சி பண்ணால் அதையும் தான் வாங்கலாம். அப்போ எல்லா விஷயத்துலையுமே தொடர்ந்து முயற்சி செய்வது, தொடர்ந்து பயணிப்பது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம், இந்த நம்ம லிஸ்ட்டில் டெய்லி ஒன்று வாக்கிங் போகிறது அல்லது எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறது, ஏதோ ஒன்று. இப்படி சில பழக்க வழக்கங்களை தொடர்ந்து செய்வதை பழகிக்கொள்ள வேண்டும். அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ருட்டீனாக ஒரு வேலையை செஞ்சு பழகுனீங்கன்னு வைங்க, உங்கள் மைண்டு வந்து இந்த வேலை செய்வதற்கு உங்கள் மைண்டை செலவழிக்க தேவையில்லை. உங்கள் மைண்டு என்ன செய்யலாம், உங்கள் மூளையில் உள்ள எனர்ஜியெல்லாம் வேற பிரயோஜனமான வேலை செய்வதற்கு யோசிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ உதாரணமாக எப்போ எக்ஸசைஸ் பண்ணணும் இதை யோசிக்கிறதுலே உங்கள் டைம் ஃபுல்லாக போயிடும். ஏன்னா நம்ம தான் பிளான் பண்ணி வைக்கலையே, காலைல போகுமா, மதியானம் போகுமா, சாயங்காலம் போகுமா, நில்லுப்பாரு யோசனையாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு, இதில் பாதி மைண்டு போயிடும். இதே இது பழக்கமாக இருந்தால் நம்ம காலைல எழுந்திரிச்சோம், இது முடித்தோம், ஆட்டோமேட்டிக்காக வாக்கிங் போயிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ மூளையுடைய எனர்ஜி என்ன செய்யாது, வளமையாக செய்யக்கூடிய விஷயங்களுக்கு செலவாகாது. அப்போ மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எதுக்கு? வேற வேற தேவையான விஷயத்தை செய்வதற்கு. அப்போ இந்த வளமையாக ஒரு விஷயத்தை செய்வதில் பல்வேறு நன்மைகள் இருக்கின்றன. நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழி அஹபுல் அமல் இலல்லாஹி அதுவமுகா இன் கல்ல, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான இபாதத் இது என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். அது ஒரு மிக முக்கியமான நன்மை நமக்கு. அதன் மூலமாக நம்மளுடைய தரம் தொடர்ந்து உலக ரீதியான விஷயங்கள், மார்க்க ரீதியான விஷயங்கள், ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள், இப்படிப்பட்ட விஷயங்களில் முன்னேறும் என்பதை நம்ம பார்க்குறோம். அதே போல் இறுதி காலத்தில் நமக்கு இயலாமல் போனால் கூட நம்ம ஆரோக்கியமான டைமில் எவ்வளோ இபாதத் செஞ்சோமோ அது தொடர்ந்து அக்கௌண்ட்டில் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட பலன் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட பல்வேறு பரிணாமங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ரமதான் மாதத்தில் கிடைச்ச அந்த ஒரு உத்வேகத்தை வச்சு நமது வாழ்க்கையில் தொடர்ந்து நல்ல பழக்க வழக்கங்களை, இபாதத்து, அதே போல் நம்ம இபாதத்தும் நமக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை ஆதத்தாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆதத்துன்னு சொன்னால் பழக்க வழக்கமாக. அப்போ பல இபாதத்துகள், பல செயல்பாடுகள், இல்மு தேடுவது, இதெல்லாம் நமது ஆதத்துகளாக மாற வேண்டும். அப்படி நம்ம மாற்றி பயணிச்சோன்னு சொன்னால் நமக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது. அப்படியே சிம்பிளாக போன மாதிரி இருக்கும். ஆனால் நம்முடைய லெவல் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே வரும். அப்போ என்ன இவ்வளோ முன்னேறிட்டோமா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு முன்னேறலாம். ஆனால் இந்த தொடர்ந்து பயணிப்பதில் கவனமாக இருக்கணும். ஆக இந்த அடிப்படையில் நானும் நீங்களும் நமது வாழ்க்கையை ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் அடுத்த வருஷம் நம்ம இன்னொரு லெவலில் இருக்கணும், அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம இன்னொரு லெவலில் இருக்கணும். இப்படி நம்ம முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமதான் மூலமாக ஒரு இன்ஸ்பிரேஷன் என்ற அடிப்படையில் நமக்கு தந்தருள்வானாக என்று வேண்டியவனாக, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்ட விஷயங்களை, நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்ற நசியத்தோடு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.